வெல்கம் டு SBO. இந்த வீடியோவில் SBOட மார்க்கெட்டிங் பிளான் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் இருக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், அதை நம்ம எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ராவல் பண்ணி எடுக்கலாம், அதுக்கு ட்ரைனிங் எல்லாம் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுவாங்களா, எப்படி கைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட இம்பார்ட்டன்ட், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யார் ஷேர் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட மறக்காமல் எங்களுடைய பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் பிளான் பற்றின, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த பிளான் பற்றின பிடிஎஃப் டாக்குமெண்ட் வாங்கி நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதில் இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா பார்ட் டைம் ஜாபில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் சம்பாதிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கரெக்டான ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணி கரெக்டான ஒரு ஜாபை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு கரெக்டான கம்பெனியும் ஜாபையும் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனி பற்றின டீட்டெயில், ஜாபை பற்றின டீட்டெயில் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு SBO கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க, படித்து பார்த்து தெரிஞ்சுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோன்னா வீடியோ லென்த்தாக போகும். ஓகே, ஸோ அதனால தான் பிடிஎஃப் வாங்கி மறக்காமல் செக் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ பிளான் வேரியன்ட்ஸ்ன்னு 2 இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் மார்க்கெட்டிங் பிளானில் தான் ஜாயின் பண்ணுவீங்க. இதில் இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அண்ட் மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ், இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்னா நீங்கள் மட்டுமே ஒர்க் பண்ணுறது. ஸோ நீங்கள் SBOவில் ஜாயின் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணது உங்களுக்குன்னு ரெகுலராக ஒரு 2 விதமான டாஸ்க் இருக்குது. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது டாஸ்க் பியூர்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஆர் லேப்டாப் எது இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் இந்த மாதிரி சோசியல் மீடியா அக்கௌண்ட், யூடியூப் இந்த மாதிரி எது இருந்தாலுமே உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க் பண்ணுறது மூலிமா ஒரு வருமானம் வரும். அதுதான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இதில் தான் நீங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நீங்கள் இதில் மட்டுமே ஒர்க் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுனால பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் அடுத்தது மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக மாறும். எப்போ அப்படின்னா நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தரை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா, விருப்பப்பட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவாக நீங்கள் மாறிடுவீங்க. அடிஷ்னல் இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்னா உங்களுக்குன்னு ஒரு ரெகுலர் ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க்கு பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ அது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். ஸோ நீங்கள் யாரையாச்சும் ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்கம், ரெகுலர் ஒர்க்கும் ப்ளஸ் அடிஷ்னல் இன்கம் ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கும். ஸோ இது மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ். ஸோ ரெஃபரல் பண்ணுறதுன்றது கம்பல்சரிலாம் கிடையாது, விருப்பம் இருக்கிறவங்க பண்ணலாம், விருப்பம் இல்லாதவங்க ஒன்லி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக உங்களுடைய டெய்லி டாஸ்க், டெய்லி நாங்கள் ஒர்க்கு கொடுக்குறோம் இல்லையா, அந்த ஒர்க் மட்டுமே பண்ணலாம், அதன் மூலிமா வரக்கூடிய இன்கம் மட்டுமே நீங்கள் எடுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரை பொறுத்த வரைக்கும் டெய்லி டாஸ்க் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் 2 விதமான டாஸ்க் இருக்குது. ரைட், ஸோ டெய்லி டாஸ்க் அப்படிங்கிறது என்னென்னா கண்டென்ட் ஷேரிங். கண்டென்ட் ஷேரிங் ரொம்ப சிம்பிளுங்க. உங்ககிட்ட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் எது இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கா, ஒர்க் பண்ண முடியும். நாங்கள் உங்களுக்கு தேவையான இமேஜ் அண்ட் கண்டென்ட்ஸ் என்னென்னா டெக்ஸ்ட். ஓகே, டைப் பண்ணுறோம்ல டெக்ஸ்ட், ஜஸ்ட் லைன்ஸு இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். நாங்கள் கொடுக்குறத அப்படியே உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஷேர் பண்ணிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஷேர் பண்ணணும், ஒரு போஸ்ட்டாக போடணும். அப்படி போட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு இன்கம் வரும். ஒரு டாஸ்க் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 67 ருபீஸ் வரும். ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க் பண்ணலாம். ஸோ இந்த டாஸ்க் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். ரைட், ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு ஆக போகிறது கிடையாது. ஸோ அப்போ கண்டென்ட் ஷேரிங் அப்படிங்கிறது என்ன, ஜஸ்ட்டு நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறது தான். அதுதான் உங்களுடைய டெய்லி டாஸ்க்காக கொடுப்பாங்க. டெய்லி ஒரு டாஸ்க்கு 67 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களால் அதை முடிக்க முடியும். ரைட், அடுத்தது கண்டென்ட் பப்ளிஷிங். ஸோ இந்த கண்டென்ட் பப்ளிஷிங் மினிமம் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. 3 மந்த்ஸ் அப்படிங்கிறது ட்ரைனிங் பீரியட். ஸோ இந்த ட்ரைனிங் பீரியட் பொறுத்த வரைக்கும் மினிமம் பர் மந்த்து நீங்கள் 2000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுவீங்க. ஏன்னா 67 ருபீஸ் பர் டே அப்படின்னா உங்களுக்கு பர் மந்த்துக்கு 2000 ருபீஸ் கிடைக்கும். இந்த ட்ரைனிங் பீரியடில் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க, கூடவே உங்களுக்கு நீங்கள் டே பை டே டெய்லி ஏர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சிருவீங்க. ரைட்டு, உங்களுடைய ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டென்ட் பப்ளிஷிங்கிற இந்த ஒர்க்கும் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டென்ட் ஷேரிங்க்கும் கண்டென்ட் பப்ளிஷிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கண்டென்ட் ஷேரிங் நாங்கள் கொடுக்கறத அப்படியே ஷேர் பண்ணுவீங்க சோசியல் மீடியா அக்கௌண்ட்டில். கண்டென்ட் பப்ளிஷிங் என்னென்னா, நாங்கள் கொடுக்குற கண்டென்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ இல்லை ஒரு சர்வீஸை பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியை பற்றியோ உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். அது இமேஜஸோ, வீடியோஸோ, இல்லை ப்ராடக்டோட வெப்சைட் லிங்க்ஸோ எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். கூடவே நீங்கள் போஸ்ட் போடும்போது அது என்ன ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இல்லை கம்பெனியோ அதை பற்றி நீங்கள் ஒரு 5 to 10 லைன்ஸ் டைப் பண்ணி போஸ்ட் போடணும். அவ்வளோதான்.
இதுதான் கண்டென்ட் பப்ளிஷிங் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ளே இந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ண முடியும். டெய்லி ஒரு டாஸ்க்கு. ஸோ அது உங்களுக்கு பர் டே 200 rupees earn பண்ணலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா பர் மந்த் உங்களுக்கு 8000 rupees உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 டாஸ்க் தான். இதுதான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இது உங்களுக்கான ஒர்க். நாங்கள் ஒரு ஒர்க் கொடுக்குறோம். அந்த ஒர்க் மூலயமா மட்டுமே இன்கம் எடுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன்ஸ் தான். சரிங்களா? அன்வான்ட் கண்டென்ட்ஸ் எதுவும் இருக்க போகிறது இல்லை. எல்லாமே ப்ராடக்ட் சர்வீஸ் ரிலேட்டடான ப்ரொமோஷன் தான். ஜஸ்ட் ப்ரொமோஷன் பண்ண போகிறீங்க. அதன் மூலயமா அந்த கம்பெனிலேருந்து எஸ்பிஓக்கு ஒரு வருமானம் வரப்போது அதிலேருந்து ஒரு கமிஷன் பிடிச்சிக்கிட்டு எஸ்பிஓ உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். ரைட்? ஸோ கண்டென்ட் பப்ளிஷிங், கண்டென்ட் ஷேரிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ மினிமம் ஒரு 2000 நீங்கள் உங்களுடைய வாலெட்டில் டெய்லி நீங்கள் ஒர்க் பண்ணுறதெல்லாம் உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் எஸ்பிஓ அக்கௌண்ட்டில் உங்களுக்கு அதுக்கு தனி லாகின் பாஸ்வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஒரு 2000 நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கனாலே போதும். அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்க முடியும். ஓகே, ரைட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ் சேம் தான். ஸோ அதுலேயும் சேமாக தான் கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரியான இன்கம்? டெய்லி டாஸ்க்கு, கண்டென்ட் பப்ளிஷிங். இது ரெண்டுமே. அதாவது டெய்லி டாஸ்க்னா என்ன? கண்டென்ட் ஷேரிங். சரிங்களா? ஸோ கண்டென்ட் ஷேர் பண்ணுறது. கண்டென்ட் பப்ளிஷிங்னா என்ன? ஸோ உங்களுடைய வெப்சைட்லேயே சோசியல் மீடியாவோ ஸோ உங்களுடைய ஓன் கண்டென்ட், அதாவது நாங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்டோ சர்வீஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு 5 to 10 லைன்ஸ் டைப் பண்ணி போஸ்ட் போடுவீங்க. ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ரைட்? ஸோ இந்த 2 ஒர்க்கு டிஃபால்ட்டாக இதுலேயும் இருக்கும். மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக மாறினீங்களா? இங்கே வரக்கூடிய அடிஷ்னலாக என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிஷ்னல் டாஸ்க் அப்படிங்கிறது இந்த ரெஃபரல் தான். நீங்கள் ஒரு ரெஃபரல் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறதுக்காக யாராவது ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees பர் ஒரு ரெஃபரலுக்கான இன்கம் கமிஷனாக கிடைக்கும். சரிங்களா? இங்கே எல்லாமே கமிஷன்ஸ் தான். ரைட்? நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒரு கமிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அது கமிஷனாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பர் மந்த்துக்கு வேறு என்னென்ன இன்கம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. டெய்லி டாஸ்க் பண்ணுவோம், கண்டென்ட் ஷேரிங், அடுத்தது கண்டென்ட் பப்ளிஷிங் பண்ணுவோம், அடுத்தது இன்ட்ரோ கமிஷன்ஸ் இதில் இன்கமாக கிடைக்கும், ரெஃபரல் இன்கமாக கிடைக்கும். ரைட்? ஸோ அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு இந்த கால்குலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ டெய்லி டாஸ்க்கும் உங்களுக்கு கமிஷன்ஸ் உங்களுக்கு பர் மந்த்துக்கு 2000 கிடைக்கும். ஸோ அடுத்தது ரெஃபரல் கமிஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 10 ஜாயினிங் பர் மந்த் கொடுத்துருந்தீங்கன்னா. ரைட்? இது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். ஸோ நீங்கள் ரெஃபரல் பண்ணணுன்றது கட்டாயமும் கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் அதை பண்ணலாம். இது கண்டென்ட் பப்ளிஷிங். ரைட்? ஸோ அடுத்தது கண்டென்ட் பப்ளிஷிங்கில் 6000, அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். இன்ட்ரோ கமிஷன் மட்டுமே உங்களுக்கு. இன்ட்ரோ கமிஷன்ன்றது என்னென்னா, நாம் ரெஃபர் பண்ணுறோம், யாரையோ ஒரு பர்சனை ரெஃபர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 2 மாதத்துலேயும் 3 மாதத்துலேயும் ஒரு 10 பேரை ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கான ரெஃபரல் கமிஷன் ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணதுக்கு ஒரு 10,000 rupees ரிசீவ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணுறதன் மூலிமா மட்டுமே உங்களுக்கு எவ்ரி மந்த் 4,000 rupees கிடைக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒவ்வொரு பர்சனும் பர் மந்த்து 8,000 rupees வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட்? ஸோ 8,000 rupees வாங்கினாங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து 20% கிடைக்கும். ஏன்னா இந்த 8,000 அப்படிங்கிறது என்னென்னா அவங்களுடைய ரெகுலர் டெய்லி டாஸ்க், அவங்க ஒர்க் பண்ணுறது மூலயமா வரக்கூடிய இன்கம். அதை பற்றி மட்டும்தான் நம்ம இங்கே சொல்கிறோம். அவங்க ரெஃபர் பண்ணணும், அவங்க யாரையாச்சும் சேர்த்து விடணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க டெய்லி அவங்களுடைய ரெகுலர் ஒர்க் பண்ணாலே அவங்களுக்கு பர் மந்த் அவங்களுக்கு ஒரு 8,000 கிடைக்குதுன்னா அதிலிருந்து உங்களுக்கு 20% கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 10 மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களே கால்குலேஷன் போட்டு பார்த்துக்குங்க. ஸோ அதுதான் இங்கே இன்ட்ரோ கமிஷன்றது எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் வேல்யூ தான். ஸோ அப்போ இன்ட்ரோ கமிஷன்றது என்ன? நமக்கு வரவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பேமெண்ட்லேயும் இருந்தும் நமக்கு ஒரு 20% ஆஃப் இன்கம் கிடைக்கும். சரிங்களா? அவங்க 8,000 வாங்குறாங்க அப்படின்னா அதிலிருந்து உங்களுக்கு 1,600 rupees உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 10 பேர் அப்படின்னா ஸோ அதுவே பர் மந்த் உங்களுக்கு 16,000 rupees வரைக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும். ரைட்? ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதையுமே சேம் தான். ரெஃபரல் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் 1,000 rupees நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் யாராவது ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க, அவங்க நம்ம கம்பெனியில் கரெக்டாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா, ஸோ உங்களுக்கு 1,000 rupees ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். அதை நீங்கள் 1,000 rupees உங்கள் வாலெட்டில் கிரெடிட் ஆன உடனே வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும். வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 1,000 rupees ரீச் ஆனதும் உங்களுக்கு வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் கொடுத்துக்க முடியும். எல்லாமே ட்ரைனிங் பீரியடில் சொல்லி கொடுத்துப்பாங்க. சரிங்களா? ரிக்வஸ்ட் கொடுத்த அடுத்த 24 ஹவர்ஸில் அந்த ரெஃபரல் கமிஷன் உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஆஸ் யூஸ்வலி உங்களுடைய ஒர்க்கிங் இன்கம், டாஸ்க் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா கண்டென்ட் பப்ளிஷிங்,
டெய்லி டாஸ்க் கண்டென்ட் ஷேரிங் இந்த ரெண்டு தான் டாஸ்க் இன்கம்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்கம் எல்லாம் நீங்கள் 2000 ரீச் ஆனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த இன்ட்ரோ கமிஷனும் உங்களுக்கு டாஸ்க் இன்கமாக தான் ஆட் ஆகும். ஸோ அப்போ இது எல்லாமே சேர்ந்து 2000 அப்படிங்கிறது, ஸோ 8000 அண்ட் அபோவ் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க பர் மந்த் மினிமமாக பார்த்தோம்னாலும், ஸோ நீங்கள் 2000 அப்படிங்கிறது ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே ரீச் பண்ணிட முடியும் இல்லையா? ஸோ 10 டேஸ்க்குள்ளே ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே தாராளமாக நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி 10 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் அசோசியேட்டிவ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அடுத்தது இது இல்லாமல் அடிஷ்னலாக வேறு என்ன இன்கம்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மென்டார்ஷிப் இன்கம்னு ஒன்று உண்டு. இது யாருக்குன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட், அதாவது ரெஃபரல் பண்ணுறவங்களுக்கு மென்டார்ஷிப் இன்கம், ரைட்? ஸோ இது உங்களுக்கு பியூர்லி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஒரு கம்பெனி இருக்குது, நம்ம அடுத்ததாக நம்ம பார்ப்போம், இந்த வீடியோவிலே கண்டினியூவாக பாருங்கள். ஸோ அந்த கம்பெனி மூலயமா உங்களுக்கு மென்டார்ஷிப் இன்கம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு 10 பேர் எக்ஸாம்பிள், ஒரு 10 பேர் நீங்கள் சேர்த்து வர்றீங்க, ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 10 பேரும் அந்த எஜுகேஷன்லேருந்து ரெகுலராக உங்களுக்குன்னு ஒரு தனியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த ரெகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் கிரியேட் பண்ணி அந்த 10 பேருக்கு ஒரு குரூப் மெயின்டைன் பண்ணணும். அந்த குரூப்பில் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை இங்கே கொண்டு வந்து ஷேர் பண்ணணும், அவங்களுக்கு அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். குரூப்பில் மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இவங்களுக்கு சொல்லணும். அதுதான் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது. அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலைலாம் இல்லை. குரூப்பில் அந்த எஜுகேஷன் கம்பெனி கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை அனௌன்ஸ்மெண்ட்டை குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லணும். அதுதான் உங்களுடைய வேலை. நீங்கள் ஒருத்தர் உங்களுக்கு கீழே இருந்தாங்கன்னா பர் டே உங்களுக்கு 10 ருபீஸ் கிடைக்கும். ஸோ 10 பேர் இருந்தாங்கன்னா அது யூஸ்வல் 100 ருபீஸ் கிடைக்கும். இதே ஒரு 20 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா பர் டே உங்களுக்கு 200 ருபீஸ் அப்படின்ற பேசிஸில் இது ஒரு 6000 ருபீஸ் அடிஷ்னலாக கிடைக்கும், ரைட்? புரியுதுங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மந்த்ஸ் வேலிடிட்டி கொடுப்பாங்க. 3 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். 3 மந்த்ஸுக்கு அப்புறம் கம்பெனி வேறு சேஞ்ச் ஆகும், எஜுகேஷன் இருக்காது, கம்பெனி வேறு சேஞ்ச் ஆகும், சரிங்களா? பட் இந்த டாஸ்க் அப்படிங்கிறது ரெகுலராக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் ரெஃபரல் பண்ணுறது மூலியமாக வரக்கூடிய அடிஷ்னல் இன்கம். அந்த இன்ட்ரோ கமிஷன் அப்படிங்கிறது, அடுத்தது ரெஃபரல் கமிஷன் அப்படிங்கிறது, இந்த மென்டார்ஷிப் கமிஷன் அப்படிங்கிறது, இதெல்லாம் தான் நீங்கள் ரெஃபரல் பண்ணுறது மூலயமா வரக்கூடிய அடிஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதெல்லாம் தேவைப்படுறவங்க என்னால் ரெஃபரல் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க பண்ணலாம். ஒருத்தர் ரெஃபர் பண்ணிங்கன்னா ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும், இன்ட்ரோ கமிஷன் கிடைக்கும், மென்டார்ஷிப் கமிஷன் கிடைக்கும். 3 விதமான இன்கம் நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கிடைக்கும், ரைட்? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் பப்ளிஷிங். நான் ஆல்ரெடி சொன்னதான் இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கண்டென்ட் பப்ளிஷிங்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம், ரைட்? அடுத்தது ஸோ எந்தெந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ லிமிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் ஃபீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். 8500 ருபீஸ் ட்ரைனிங் ஃபீஸ் அப்படிங்கிறது. ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி எல்லாமே தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு 8500 ருபீஸ். நான் ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சிருக்கேன், கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், என்கிட்ட கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது, எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அப்படிங்கிறவங்களுக்கு 8500 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா நீங்கள் எஸ்பிஓவில் ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியும். 3 மந்த்ஸ்க்கு நீங்கள் நேரடியாக எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணலாம். பட் ஆனால் 8500 பே பண்ண தேவையில்லை. நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதன் மூலயமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா எஜுகேஷனில், ஓகே, ஸோ எஜுகேஷனில் உங்களுக்கு நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5999 மட்டும்தான். 5999 மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். நீங்கள் எஜுகேஷனில் ட்ரைனிங் பீரியடுக்கு தேவையான கோர்ஸும் அட்டன் பண்ணிவிடுவீங்க, எஸ்பிஓவில் அட் த சேம் டைம் ஒர்க்கும் பண்ணிவிடுவீங்க. ஸோ ரெண்டுமே நடக்கும். எஸ்பிஓவில் உங்களுக்கு ரெகுலர் டாஸ்க் பண்ணுறதுக்கு தேவையான ட்ரைனிங்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க, ரைட்? ஸோ எஜுகேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே சொல்லி கொடுத்துருவாங்க, ரைட்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, எப்படி பண்ணணும், ஒரு ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் போடணும், யூடியூப்பில் எப்படி வீடியோ போடணும், யூடியூப் சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, A to Z எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சொல்லி கொடுத்துருவாங்க, ரைட்? ஸோ இது ரெண்டுமே ஒரே டைமில் நடக்கும். 6000 ருபீஸ், அதாவது 5999 நீங்கள் பே பண்ணாலே போதும். 8500 ருபீஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி ஒர்க்கும் பண்ணிக்க முடியும், ப்ளஸ் நீங்கள் அடிஷ்னலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கவும் முடியும். அது இல்லாமல் இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட்டும் இருக்குது நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது மூலிமா. இந்த கோர்ஸ் என்னென்னா
எஜுகேஷனில் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா இங்கே எஸ்பிஓலையும் ஒர்க் பண்ணிக்கலாம், ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது இல்லாத அடிஷ்னல் பெனிஃபிட் இருக்குது, அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ கோர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. கோர்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்க முடியும், என்னென்ன விஷயம்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ரைட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் உண்டு. ஸோ எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, எஸ்பிஓவில் டைப்பில் இருக்கிற ஒரு கம்பெனியில் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் அந்த 3 months ட்ரைனிங் பீரியட் அப்படிங்கிறது அதுதான். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுமே நீங்களே ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆமாம், ஏன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. எஸ்பிஓவில் வர இன்கம் இல்லாமல் நீங்கள் தனியாகவே ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண முடியும், அதை அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாத டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ரைட். பைமோட் அப்படின்னு எஸ்பிஓவில் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி மூலயமா உங்களுக்கு 12,000 rupeesக்கான ரிவார்ட் பாயிண்ட் உங்களுக்கு 100% ஃப்ரீயாக கிடைச்சிரும். இந்த ரிவார்ட் பாயிண்ட்டை நீங்கள் ஷாப்பிங்க்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ பைமோட் இ-காமர்ஸில் கிராசரி ஐட்டம்ஸ்லேருந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து ஆக்சசரிஸ்லேருந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைக்கும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ரிவார்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ரைட். ஸோ அப்போ நம்ம ஒரு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணுறோம், எஸ்பிஓலேயே ஒர்க் பண்ணிக்கிறோம், ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கிறோம், ப்ளஸ் ஒரு 12,000 rupeesக்கான ரிவார்ட் பாயிண்ட்டும் கிடைக்குது நம்ம இந்த ட்ரைனிங் பீரியட் கம்ப்ளீட் பண்ணுறதுனால. ஓகே, ரைட். ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறது எஸ்பிஓவில், ஜாயினிங் ப்ரொசீஜர், எலிஜிபிலிட்டி எல்லாமே என்னென்ன ஒர்க்குக்கு எவ்வளோ எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. உங்கள்கிட்ட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எனி ஒன் அக்கௌண்ட் இருந்தாலே போதும், நீங்கள் எலிஜிபிள் தான். ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும், எலிஜிபிள் தான். இங்கிலீஷ் உங்களால் படிக்க தெரியும், படிக்க முடியும் அப்படின்னாலே நீங்கள் எலிஜிபிள் தான். ரைட். இதுதான் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு பெரிய கண்டிஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்தாலே போதும், நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ரைட். ஸோ ஜாயினிங் ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிடிஎஃப்பில் இருக்கிற மொத்த டீட்டெயில் படித்து தெரிஞ்சுக்குங்க. ரைட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, யார் உங்களுக்கு இந்த டீட்டெயில் அனுப்புனாங்களோ, இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட ரெஃபரல் லிங்க் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கு கேட்டு வாங்குங்க. ரைட். நான் ஜாயின் பண்ண விருப்பப்படுறேன் எஸ்பிஓவில், எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அதுக்கான லிங்க் கொடுப்பாங்க, எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுப்பாங்க. ரைட். ஸோ அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, வீடியோவே சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவை பார்த்தே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை யார் உங்களுக்கு இன்ட்ரடியூசர் யார் அதை உங்களுக்கு எஸ்பிஓ பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ரைட். ஸோ அடுத்தது வெல்கம் பேஜ், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதும் யூசர் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருவாங்க, யூசர் லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் எஸ்பிஓ வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதும் வெல்கம் பேஜ்னு ஒன்று வரும், அதில் வீடியோஸ் நெக்ஸ்ட் ஓகே எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணிட்டோம், A to Z எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஸோ டெலகிராம் குரூப் இருக்கும், எஸ்பிஓவில் லைவ் சேட் சப்போர்ட் இருக்கும், அது இல்லாத எஸ்பிஓ கேர் சப்போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதையெல்லாம் தாண்டி எஸ்பிஓ வெப்சைட்டில் லாகின் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை வெல்கம் பேஜ் அப்படிங்கிற ஒரு பேஜ் தான் நீங்கள் லாகின் பண்ணது ஓப்பன் ஆகும். அதில் வீடியோவாகவே நெக்ஸ்ட் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாத இந்த பிடிஎஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் உங்களுடைய யார் டீட்டெயில்ஸ் அனுப்புனாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். ஸோ வெல்கம் பேஜோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சதும் அந்த எஜுகேஷனில் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கோர்ஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுக்கு உங்களுடைய இன்ட்ரடியூசர், அதாவது இந்த ஜாப் டீட்டெயில் யார் சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட ஜாயினிங் லிங்க் வாங்கி ஃபார்ம் ஃபில் பண்ணி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். இல்லை நான் ஆல்ரெடி கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்னாலையும் உங்களுடைய இன்ட்ரடியூசர்கிட்ட சொன்னீங்கனாலே அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, பேன் கார்டு உங்களுக்கு கண்டிப்பாக பேன் கார்டு இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ரெஃபரல் இன்கம் 24 hours கிரெடிட் ஆகிடும். இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் 18 ஏஜுக்கு மேலே இருக்கணும், 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு வித்ட்ராவல்லையும்
20% டிடக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பேசிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.